இங்கே உங்களை தேடி வந்தேன் நாங்கள். அப்போ ஜோசப் அங்கே வந்து தெரியுமா உங்களுக்கு? இப்போ வந்து அங்கே வந்த தெரியாது. நோம்பு நோம்பு பிரிக்கல ஏரியா. இந்த கடையில உடுப்பு கொஞ்சம் தைக்க ஆர்டர் கொடுக்க வராரு. யாருன்னு தெரியுமா அவரு? வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேபி தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. சுவிஸில் வந்து ஜோசப் அங்கிள் வந்து வந்துட்டார். மேபி அவர் வந்தாலே எங்கள் கூட எங்கேயாச்சும் குறிப்பிட்ட இடங்களுக்கு போய் ரவுண்ட் அடிக்கிறது வந்து வழக்கம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட ஊருக்கு வந்து போகிறதுக்காக வேண்டி இருக்கிறோம். அதாவது எங்கள்கிட்ட வீட்டை போயிட்டு கிஷோட வீட்டை தியோட வீட்டை அப்படி சொல்லி போய் அப்படியே ரவுண்ட் பண்ணுவார். ஸோ அதுக்காக வேண்டி தான் அங்கே கூட்ட வந்துருக்கிறோம். இனிமேல் தான் அங்கே வந்து நான் மீட் பண்ண போகிறேன். ஸோ அங்கேயும் வந்து பார்த்துட்டு அவரை கூட்டிகிட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டு எல்லாரு கூடயும் வந்து பேசி சந்தோஷமாக இந்த ஒரு ட்ராவல் இன்றைக்கி பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏறுங்க பிரதர், வெல்கம் பண்ணுங்க பிரதர். முதல்ல வெளிநாட்டில் வந்துருக்காரு மாப்பிள்ள, வெல்கம் பண்ணு. உங்களோட கருத்த கண்ணாடி ஒன்று காணலான்னு சொல்லி சொன்ன நீங்களோ. இவங்கள்ட வீட்டை பெட்ரூமுக்குள்ளே போயிட்டு பாருங்க. அவன்கிட்ட அந்த உடுப்படிக்க வச்சுட்டு இதுக்கு மேலே இருக்கு பாத்தியா ப்ரோ? எடுங்க ப்ரோ, சொல்லிட்டு எடுங்க ப்ரோ ஒரு விஷயத்தை. அவர் தேடி திட்டாரு, வந்ததுலேருந்து தேடி திட்டாரு அந்த கருத்த கண்ணாடியை கண்டு. யானை திறத்தும் போதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்ததா கண்ணாடி? இருந்ததா? அது போன செலவு செய்து நீ செலவு செய்து. ஓகே சரி, இதெல்லாம் வழிகிட போகிறோம் நாங்கள். சரி ஏறுங்க எல்லாரும் ஏற்றி கொண்டு நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்க போகிறேன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த ஆட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸ்டார்ட் தள்ளி தான் அடிக்கணும். சில நேரம் ஸ்டார்ட் வந்துடும், பல நேரம் தள்ளி தான் அடிக்கணும். சப்போஸ் இறைவன் அருளால் அடிக்கும்போது ஸ்டார்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு நல்லது. தள்ள வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன்டா தள்ள வேண்டிய சொன்னால் இதுக்குள்ளே தள்ளி அடிக்கல, அது மணல். இது எங்கால மெயினுக்கு தள்ளி அடிக்கணும். காலையில் நான் தனியாக தான் வீட்டை தள்ளி அடித்து எடுத்துகிட்டு வந்து நான் ஸ்டார்ட்டில் இருக்கும்போது வெற்றி நல்லா சார்ஜ் ஆகும்னு சொன்னாலும் வந்து சப்போஸ் ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் வருது, பின்னால் ஏதோ ஒரு மோட்டர் பிரச்சனையும் இருக்குது. சரி எடுத்து பார்ப்போம். வரும்போது கொடுத்துட்டு அண்ணா நிற்கிற ஏரியா அது. காலையில் பிஜி போயிட்டு மதியத்தில் நிற்பார். இப்போ கடற்கரை தான் அதெல்லாம் செட்டுக்கு போகிறோம். அந்த பக்கத்தில் அடிங்க நான் இந்த ஏரியாவுக்குள்ள கனகாலத்துக்கு வருவார். இப்போ வந்து ஞாபகம் இல்லை. அப்படியா? சும்மா சொல்றேன், சொல்றது உண்மையாதான்டா. இந்த ஒரு வசனத்துக்கே உங்களுக்கு வரும் கமெண்ட்ஸ். இது அங்க எங்க போடுவோம் சாமான். என்னத்தை வணக்கம். வேலை நடக்கு. இதுக்குள்ள போட்டுருங்க. ஓட்டோவையா? சல்லுது. சரி போடும் ப்ரோ. இது எப்படிங்க ப்ரோ ஓட்டோ? நான் உள்ள ஓட்டுவார் வாங்குறதையம்மா அப்படி இருக்கிறீர்கள்? இல்லை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் வரணுன்னு சொல்லியா? எப்படிங்க உங்களை தேடி வந்தேன் நாங்கள். சாப்பாடு தேவை என்ன? சாப்பிட்டக்க வர ஒரு ஆக்கட்டு சாப்பிட்டக்க வர இல்லையே. உங்களை பார்த்துட்டு போகணும். சந்தோஷமாக வந்துட்டு சந்தோஷமாக போகணுமே. அங்கே போன நான் யார் பணம் யார் தெரியும்? அவங்கள தெரிய மாட்டேங்கிறாரு. யாரு? அவரை தெரிய மாட்டேங்கிறாரு. என்ன தெரியும் தானே உங்களுக்கு? தெரியாம இருக்கோம் நாங்கள். அப்போ யாரை தெரிய மாட்டேங்க? உங்களை தான் தெரியுமா? என்ன தெரியும்? என்ன தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லுங்க? 2017 இவரை தெரியுமா? இவரு
இவரை தெரியாமல அச்சோ அவரை பற்றி அவர்கிட்ட கேட்கறத விட அவர் ஊர்ல போய் கேட்டு பாருங்க அவரா இது என்னடாப்பா அது நல்ல உங்களுக்கு தண்ணி வேணுமா கோலா வேணுமா காலையில இருந்து அப்போ இன்னைக்கு ஊர்வலம் மாதிரிதான் ஏன் காலையில ஜோசப் அவங்கள்ட்ட கிட்ட போனோம். ஜோசப் அவங்கள்ட்ட அக்கா வந்து யூஸ் இது கொடுத்தாங்க. வந்து குடிச்சிட்டு இப்படியே வந்தோம். இப்போ இங்கே வந்தேன்னு இங்கே யூஸ் இது இங்கே முடிய அங்கே இன்னொரு இடத்த வந்து லான்ச் இனி அப்படியே போனால் இன்னும் 2-3 வீட்டை போகணும். அங்கே என்ன தருவாங்க. அப்போ அடிக்கடி ஜோசப் அவங்களுக்கு டிரைவர் ஆயிருந்து கொஞ்சம் ஊரை சுற்றி பார்க்குறதோட சேர்த்து அப்படியே ஊர்வலம் மாதிரி சுற்றி சாப்பாடுலையும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துடலாம். நல்ல விஷயம், அது நல்ல விஷயம், நல்ல விஷயம். அப்படின்னா வாங்க போவோம். எங்கே நாங்கள் வர ரெடி என்ன அதுக்குள்ள விலை கூட்டிட்டு பெட்ரோல் பெட்ரோல் விலையை கூட்டிட்டாங்க, கேஸ் சிலிண்டருக்கு விலையை கூட்டியாச்சு. அதிகமா சிலிண்டர் வந்து போய் எடுங்க கேட்டாக்கண்டு அதான் சிலிண்டர் தக்க அப்புறம் இப்போ அதிகமாட்டு என்ன மாதிரி கூட குறைய சிலிண்டர் எடுத்து வச்சுருக்காங்களாம். ஒரு சிலிண்டர் கேட்டுட்டு சிலாக்கள் வச்சுருக்காங்க எல்லாம் உங்களை விட்டு வச்சுருக்காங்க. ஓ கூடயா இருக்கு கூட தான் வச்சுருந்தாங்க. அப்போ பிரச்சனை நம்ம எம்டி ஒன்றை கொடுத்து போட்டு எடுக்கலாம் எடுக்கலாம். நேற்று போய் தூக்கிட்டு வந்தேன். என்ன போய் தூக்கிட்டு வந்தாங்க கொண்டு எங்களுக்கு அவன் அங்கே அவன் கடுக்காக்கதானே 2-3 வீடு இருக்காங்க. அது சரியா தேவைகள் கூட இருக்கிற நேரத்தில் அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. அதிகமா கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டீங்களா? சிலிண்டர் எடுத்துட்டீங்களா? கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டியா? இல்லையா இல்லை நம்மகிட்ட இல்லை. அப்போ அது அவன் கொடுக்குறான்னு 10 கொடுத்தானே ஆறு அந்த கடைக்காரனுக்கு. சாப்பாட்டு கடைக்காரனுக்குலாம் கொடுப்பாங்க. அவனுக்கு இல்லை சாப்பாட்டு கடைக்காரனுக்கும் வந்து அவன் சமைக்கிறதுக்காக வேண்டி கூட பழமையாக போடுறவன் வந்து கம்பெனியால் போடுறான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவன். அது மாதிரி கடைக்கும் கொடுக்குறவங்க வந்து முதல்ல நிறைய எடுக்கிறவங்க இப்போ வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் கொடுத்து போகிறான். இந்த கடைக்கு தினத்தெல்லாம் கொடுக்கல வேண்டாம், தினத்தெல்லாம் கொடுத்து போகிறேன். இந்தியாவில் பார்க்கலையா? இந்தியாவில் கியூவில் நிற்கிறாங்கடாப்பா சிலிண்டரு. நாடு எங்கே போயிட்டு அதிகமா இதுக்கு மேலே இந்த நாட்டில் இருக்கலாமா? நான் பறக்க போகிறேன். நான் இங்கே இந்தியா போகிறேன். கேரளா அவங்க அதோட கஷ்டமே. இங்கே இருந்தாலும் தெரியுமான்னு சொல்லி விடாத அங்கே நாங்கள் பிறகாச்சு பயன்படுத்தி கொள்ள எடுத்து பிறகு இங்கே வாங்க கொடுத்தல அங்கே ஒரு இங்கே கொடுத்தலாம் பிரச்சனை. அங்கே அக்கறை மாட்டிலுக்கு இக்கரையில் வச்சேதான் இருக்கு, போய் பார்த்தா தெரியும். இதுதான் சொல்றேன். நீங்களும் அக்கறையெல்லாம் இருக்கீங்கள? நாங்க அக்கறையெல்லாம் இருக்கீங்க. நாங்க அக்கறை வர முடியாத நிலையில இருக்கோம். எது இங்கே இங்க ஏண்டா இங்கேயும் பென்ஷன் இல்லாம போயிட்டு அங்கேயும் பென்ஷன் எடுத்துக்கொண்டு இருக்கோம். அதையும் இல்லாம கூடாதுதான் இதை கண்டு அதை கண்டு இதை விட்ட மாதிரி இப்படியே போயிடும். சரிதான் என்ன பண்றதுல அதான் முக்கியம். என்னன்றதுனால ஒரு இடத்துல ஒதுங்க ஆசை, இங்கே வந்து ஒதுங்கணும், அங்கே போய் ஒதுங்கணும். அப்புறம் இதுதான் பென்ஷன் வந்தால் தான் யார் நாளைக்கு பூவாக்கு தெரியும் கொஞ்சம் கிடைக்கும். வேற போறவுக்கு பார்த்தா அது சரி, போறவுக்கு பார்த்தா அதுவும் கஷ்டமா தான் இருக்கும். சொல்லுங்க எப்படி இருக்கு? சுகமா இருக்கும். காலையில் என்னண்டா நாங்கள் உடம்புறோட புல்லெல்லாம் இருக்கிறேன். என்ன உண்மையை சொல்லி அனுப்ப இங்க வந்து கூடுதல் எல்லா வேலையும் வந்து அதிகமா வந்து செய்யறவ தனியாளா இருந்து இப்ப நகர்ப்புறங்கள்ல வந்து பொம்பளையால பெரிய வேலையெல்லாம் செய்யல. கடை விட்டு வந்து அம்மா எல்லாம் காலையில் எழும்பி அந்த வேலை இந்த வேலை செய்வாங்க. ஆனா நகர்ப்புறங்கள்ல என்ன செய்வாங்கட்டோம்னா காலையில் எழும்பி ஏதாச்சும் ஒரு உத்தியோகம் எடுத்திருப்பாங்க. அவங்க உத்தியோகத்துக்கு போயிருவாங்க, வீட்டு வேலைக்கு வேற ஆக்களை தான் பிடிச்சிடுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. அவங்க தான் எல்லாம் வந்து செஞ்சாலும் புளிச்சேர்க்கோட காலையில நேரத்தோட வாசெல்லாம் ஓடி போட்டு வயலுக்கு போயிருந்தேன். ரெண்டாகும் இப்ப போனதுல அப்படி என்ன நட்டமா லாபமா என்ன மாதிரி? அது கொஞ்சம் நட்டம்தான். மழை மழையால உழுது போட்டாச்சு. அடுத்த போட்டாச்சு. இன்னும் போடல, உடவடிச்சிருக்கு. ஆனா காண்டி உடிக்கணும். அந்த மடுவல் திருத்தணுமா? வரம்பு வரம்பு உடைச்சி தண்ணி உடைச்சி தண்ணியெல்லாம் இப்போ கஷ்டமா இருக்குன்னா வந்து தண்ணி உள்ள தண்ணி. ஓகே. அப்போ ஜோசப் அங்கே வந்து தெரியுமா உங்களுக்கு? இப்போ வந்து அங்கே வந்த தெரியாது பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை சொல்லல நீங்க? எனக்கு தெரியும், நான் வாரன்னு சொன்னேன். வாரண்டு சொன்னேன். இப்போ வந்து வாரண்டு சொன்னா பிறகு வந்தேன். நைட்டு தான் வந்து இறங்கினோம். அது எனக்கு எப்பயே தெரியும். என்னண்டு வந்துட்டா அங்கே வந்தேன்ட்டு சொன்னார். பார்த்தீங்களா விளையாட்டு? எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நைட்டு தான் தெரியும் வந்துன்றது. பச்சப்பை என்னமா உங்களுக்கு பச்சப்பை இவங்க சொன்ன வரல அதானே இவங்க அங்க இருந்தாலும் சொல்ல மாட்டேன். போகுது எங்க அனுசம் வந்தோம்னா பாகரைக்காண்டி வேலை தான். என்ன இந்த வேலையில போறாக்கள் வீட்டுல நிக்க மாட்டோம். ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒவ்வொரு திசைக்கு வந்து ஓடிக்கொண்டிருப்போம். இப்படி போய்கொண்டு இருக்குது. அப்ப நீ சமைச்சிங்களா? சோறு போட்டுருக்கீங்க. என்ன கறி சமைக்கிறோம்? வெண்டிக்காய்
அதிகமாட்ட சொல்லாம வந்து இறங்க உண்டாயிரம் தேட்டா வந்து சொன்னதெல்லாம் இப்போ இதுவும் வேண்டிய சொல்லாம வந்து இறங்கினா தான் வீண் செலவு எல்லா இடத்தையும். அதான் அதால சொல்லாம வந்து இறங்க உண்டா இருந்து அவங்களுக்கு நான் எதுக்கும் சொல்லிட்டு போவோம், சப்போஸ் அங்கே நிக்காட்டியும் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்படி. அப்போ லாஸ்டா அங்கே எப்போ வந்து போனோம் ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷம் ஆகலை இன்னும் ஆகலை. திவா கடைசியாக திவாவும் நீங்களும் வந்தோன்னே இந்த அந்த லாபம் வந்து இப்ப மிஞ்சி பிடிச்சி 5ஆம் மாசம் வந்து 6ஆம் மாசம் பேர்த்து 7ஆம் மாசம் நிற்கணுன்றாங்க. இந்த முறை ஒரு மாசம் வந்துட்டு 1 மாசம் முதல்ல 2 மாசம் முதல்ல வந்துட்டீங்க. இப்போ 3ஆம் மாசம் 7 போன வருஷம் 14ஆம் தேதி பேர்த்த முடி 23ஆம் தேதி போயிட்டேன். போனது வந்தது வந்து 5ஆம் மாசம் 6ஆம் மாசம் வந்தீங்க. 1 மாசத்துல வர 1 மாசம். அப்போ 6ஆம் மாசம் 6ஆம் மாசம் வந்து எத்தனை மாசம் வந்து வந்துட்டீங்க? சரி சரி. அப்போ பிஸ்கட் சாப்பிடுங்க, சடாவை கடிங்க. வேற என்ன வேற எப்படி ரதியம் சும்மா இருக்குங்க? இந்த மாதிரி வீடெல்லாம் இன்னும் முடியல, நிலையெல்லாம் ஓடல முடியல. சும்மா ஒரு 2 ரூம் வச்சு செய்யலாம். 2 ரூம் செஞ்சாலும் மாறலாம். மாறலாங்க. யானை என்ன வந்து இதுக்கு ஓடி வந்துடலாம். போட்டிருக்கா அங்கல அடிக்குமா வந்தா? அந்த குண்டு குண்டு வால் பையனே அது போட்ட கலர் கோயில் மாதிரி இருக்கும். அதுக்கு வராது என்ன கூட இங்கல பக்கம் எல்லா இடத்தையும் தான் போட்டிருக்காங்க. நினைக்கிறேன் வயலுக்கெல்லாம் தான் போடுறாங்க. நீங்க வரும்போது புறப்பத்தனை இல்லை, அதுக்கு மேலே போட்டு என்னத்துக்கு போட்டுருக்காங்க? நீங்க இப்போ வரும்போது இந்த ஹபரனை தாண்டி வரும்போது சிங்களாகலாம் உள்ள கலர் ரைட் போட்டுருக்காங்க. யானைக்கு தான் நான் என்ன அந்த பொசன் திருவிழா நடக்கும் என்ன வடிவா இருக்கிறது உங்களுக்கு அதுக்கு வராது? சொல்றாங்க. நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்த வரல தானே? அதுக்கப்புறம் யானை வரல இங்கே திக்கோடையில். எப்போ வந்த? அந்த கேட்ட நெல்லு காய்ச்சி பக்கத்து தம்பி நெல்ல வந்து சாப்பிடுது போயிடுது. எங்கட ஊருக்குள்ள 20 யானைகள் வந்து அது வருது. எனக்கு சிரிப்புல அந்த வாழைச்சேனில வந்து வந்துச்சு ரோட்டால வந்து வாகனம்ல அடிச்சு வந்துட்டு இங்க ஒருத்தவங்களை அடிச்சு தெரிஞ்சுன்னு ஒரு எங்க கடுக்காமலைக்குள்ள வந்து அடிச்சதுல முனைக்காடு வந்து அடிச்சதுல ஒருத்தவங்க உடனே இறந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க ஹாஸ்பிட்டல் இறந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க தான் இல்லை உயிரோடு இருக்காங்க. எனக்கு அது சிரிப்புல அந்த ஆட்டோ இப்படி ஒரு காலில் தட்டு ஆட்டோ ஒன்று போகுதுன்னு சைக்கிளை போட்டு முடிக்கிறது. சைக்கிளை போட்டு அவ்வளோ கோபம் இருந்திருக்கு. எங்களுக்கும் யானைக்கு எவ்வளோ ஒற்றுமை உங்களுக்கு தத்து இருக்கு. அங்கே விட போகல யானை கேட்குறீங்க. 3 பேரும் நிற்கிறாங்க லைன்ல. யானை அப்படி சுற்றி கொண்டு வருது. பின்னால் எங்களுக்கு யானை இடையில எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. யானைக்கும் ஒன்று நடக்கல, எங்களுக்கு ஒன்று நடக்கல. எங்களை வேடிக்கை பார்த்தாக்கள் தான் ஆக்சிடென்ட் பட்டு கீழே விழுந்து என்னன்னு பாவம். எத்தனை மணிக்கு சேர்ந்தானது? இரவும் நைட்டமாயிட்டு பின்னரமாயிட்டு ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றி கொண்டு போய் அப்படி 2-3 தரம் நடந்திருக்கு அவ்வளோக்கு. சரி, இப்போ இதில் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக கதைப்போம், பிறகு தொடரும். அப்போ பள்ளிக்கூடம் ரதியம்மா எங்க கொழும்பு ஒரு தான் தான் போய் வந்தீங்களா? கடத்தர போனேன். நீங்கள் அங்கே தங்கலாம் தானே? அதுங்கிறதுக்கு அங்கே தங்குற ஒரு கஷ்டப்பட்டு வார இங்கே தங்குறதுக்கு வாங்க ஏர்போர்ட்லேயே ஆக்கடிக்கிறாங்க. அப்புறம் அங்கே தங்குறேன். இல்லை அது இல்லை பிரச்சனை. இப்போ நீங்கள் போய் சேரலாமே தெரியாது. இப்போ அதுக்கு என்ன சொல்லு, நாங்கள் சேரலாம்னு தான் போகிறோம். நீங்கள் அதுக்குள்ளே நாங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்தா போதும் எனக்கு. சரியா போன மாதிரி நம்ம படி அங்கிட்டு மாறி மாறி டேன் ஓடுறேனே. அதுல நம்ம அண்ணன் முறார். ஓ நான் கேட்டேன் தானே அவன் கடைசி அப்படி ஒரு உண்டு. அப்புறம் தான் நாங்க போன வேன்காரர் அங்க வந்து நிற்கிறாரு. அவர் வந்துட்டு இவங்களுக்கு தெரியாது அவர் தான். அப்புறம் அவர் அங்கிள் அது நம்மட வரண்டு வந்து என்ன ஓட்டி வந்துடுறேன். ஓ காட்டு மாட்டோம் தான். சரி வலிக்குறேன். சரி சந்தோஷம் சந்தோஷம். இனி பார்ப்போம். கடவுள் கிருபைன்னு தான். இப்போ நீங்கள் எங்களை இப்போ வாரதும் வரக்கில் வாரம் மேடத்தில் இல்லாட்டி நாங்கள் சுவிசுக்கு வந்தாங்க சந்திப்போம். ஓ கட்டாயம் நீங்கள் வரமாட்டேன்னு தெரியும் எனக்கு. நீங்கள் வந்தால் சந்திப்போம்.
எங்களுக்கு சுத்துறது நாங்க வருவோம் தானே. எவ்வளோ தெரியும் வீடு? வீடு வந்து அக்கடை வீடு இங்கே நேரா நேராக போகணுமா? பைக் வைக்க பைக் இருக்கிறதா? இதா? ஓ கிட்ட அந்த இந்த இதுக்கு பக்கத்துல நீங்க காட்டினது இதெல்லாம் ஒரு வீடு இவ்வளோ வீடு தான் நீங்கள் கேட்டை அடிச்சு உடைக்க முடியும். சரி நான் கிளம்புவோம் கிளம்பலாம் தானே எடுத்துட்டு போகல உள்ள ஓட்ட உள்ள இருக்குதா வீடு நம்மோட வீடு எல்லாம் அது இல்லை அது அக்கடை வீடு உங்களோட வீடு இல்லை அக்கடை வீடு. அக்கடை வீடு அதான் வில்லடு அக்கடை வீடு. அக்கடை வீடு வீடு வாழ வேண்ட அளவுக்குள்ள நம்ம ஏன் நாக்கலாம் நீங்களா அக்கா நிற்கிறேன் இதைத்தான் சொல்ற வீட்டு வாசல்ல கொண்டு இருக்கிறேன்றதா வாசல் இருக்கு இதான வாசல். இதான வாசல். வணக்கம். வாசல் படியில் வரவேற்கின்றோம். சரி உள்ள வாங்க. இல்லை ஒரு நாள் கூட்டி வரல என்ன கூட்டி வரலையா? இவ்வளவு நாளா பலவாதுக்கு வந்து போனவரா? இப்ப இன்றைக்கு வந்தது ஒரு ஆள் சொல்லிதான் இங்க வந்தவர். இல்லாட்டி வந்துருக்க மாட்டேன். 6 வங்காச்சி. பாத்தீங்களா மகேஸ்வரி அம்மா வழி தானே இங்க வந்த. அம்மா சொன்னதில்ல வரல. போன முறை வந்து அவங்க எனக்கு தெரியாத குட்டி பண்ணா என்ன செய்யறது? கைட் சொந்த குட்டி வந்திருக்கணும். கைட்ஸ் நானே இல்லையே போன வாட்டி. யாராரு வந்த நீங்க? நானும் இப்ப இங்க போயிருந்தேன். நானும் ஊர்ல இல்ல. நானும் போயிருந்தேன். யாழ்ப்பாணம். வீட்டுக்குள்ள போன் அடி மகேஸ்வரி அம்மா அடிச்சது அடிச்சு போனதா இங்க எது தீவாட்டம் வந்து அங்க கடைக்கெல்லாம் போய் சுத்தி எடுத்துனீங்க இங்க போறீ கூட்டி பார்க்கல. சரி சரி இன்றைக்கு எல்லா இடத்தையும் போ. ஓகே லஞ்ச் பெரிய இதெல்லாம் இல்லை. நம்ம அப்படியெல்லாம் செய்யறதில்ல. சிக்கன் இது என்ன சம்பல்மா? வல்லாறு சம்பல். அங்கால தக்காளி ரைத்தா மாதிரி சம்பல். ஸோ இதுக்குள்ளே சொதி மட்டக்களப்பு ஸ்பெஷல் சொதி வந்து முள்ளிலையா? முள்ளிலையாண்டா? சரி முள்ளில்லை. அதாவது இங்கே வந்து சொதி கண்டிப்பாக இருக்குது மட்டக்களப்புலன்னு சொன்னால். அது கடலைக்கறியா? அங்கே கடலைக்கறி வச்சுடுங்க. ரைட் சாப்பிடுது பேசும். கடைசி என்ன எங்களை பற்றி என்ன சொல்லணுமா? அவங்கள்ட்ட சொல்லு கொடுப்பீல நீங்கள் எப்படி? எனக்கு அவரை பொண்ணு பார்க்குறாரு கேரளாவில். இப்பயும் பாஸ்போர்ட் எடுத்தா கூட்டி போகிறது ரெடியாக இருக்கு. கேரளா கூட்டி போட்டு பார்க்க தந்துட்டாரு. கேரளா கூட்டி போயிருந்த வாக்கு தந்தியல் நீங்க. கேரளா கூட்டி போயிடும் பாஸ்போர்ட் எடுத்தா அவரும் கூட்டி போறாரு. அங்க போய் பொண்ணும் பாக்குறாரு. என்னன்னு சரி ஓகே வெளிக்கிடும். மகேஸ்வரி அம்மாட்ட கேட்டா சரிவாகும். சொல்லு ஒன்று ஜோகே வலிக்கூடும். அப்படியே கிஷோட்டம் போயிட்டு துவாட்டம் போயிட்டு போகணும். யார் அடிக்கிற? உங்களோட போன் வரல. ஓகே அப்போ வலிக்கூடும். சரி ஓகே. இப்போ நாங்கள் எங்கன்னு சொன்னால் கிஷோத் அவர்களை மீட் பண்ண போகிறோம். ஆனால் கோல் அடிக்க போந்துக்குறாரு இல்லை ஐயா? நம்ம அடிக்கே போன் தூக்குறான் இல்ல. வெளிநாட்டாக்க நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க போன் அடிச்சு அவன் போன் தூக்குறான். உங்களோட எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அவனை கண்டுபிடிக்கிறது. போன் தான் பார்த்திருந்து ஓடுது. இப்ப கதிரையில இருந்தால் போன் தான் போன் தான் பார்த்திருந்தால் வெளியில ஓடுது. கண்டிப்பா அவன கீழே மாட்டு சாணம் ஓடுது. சேட்டு போடுங்க. போன் தான் பார்த்திருந்தாங்க. நம்ம போன் எடுத்தா போன் ஆன்சர்ல எப்படி விளக்கம்? கையில போன் நாலு தரத்துக்கிட்ட போன் அடிக்கணும். போன் ஆன்சர்ல சரியா பாப்போம்.
கிஷோவுக்கு ஃபோன் அடிச்சு கிஷோ ஃபோன் ஆன்சர்லான்ட்டு வெளிநாட்டில் இருந்து ஆள் பார்க்க வந்துருக்கு. கையில் ஃபோனோட இருக்கான ஐயா, ஃபோன் தூக்குறான் இல்லையோ வாடா. என்னையா கடும் விஷயம் இருக்கீங்க உங்களோட கண்டுபிடிக்கல நோம்பு பிரிக்கல ஏரியா நோம்பு பிடிச்சிருக்காரு உலகி. இந்த உள்ள சரி உள்ள உள்ள சரி அவ்வளோ உள்ள. அடுத்ததாருண்டா கயனாக்காட டைலரிங் ஷாப்பு தான் போய் கொண்டிருக்கோம். ஆள் இங்கே தான் நிற்குதுண்டு கால் பண்ணி விசாரிச்சுட்டு தான் ஆய் கடும் பிசி. அது பக்கத்து கடை. இந்த கடையில உடுப்பு கொஞ்சம் தைக்க ஆர்டர் கொடுக்க வராரு. வேலை இருக்குன்னு சொன்னோம். கல்லு அந்த கல்லை தூக்கி கொடுத்தேன். வேலை இருக்குன்னு சொன்னீங்க என்ன? கல்லு தூக்க ஆள் வந்துரி. அதான் கல்லு தூக்கல கேட்ட தூக்க கேட்டதுக்கு வர கல்லு தூக்க வர இல்லாட்டி கேட்டதுக்கு கல்ல தூக்குற அதை எடுத்துறோம். ஏட்ட மேல அங்கே இடிச்சு கட்டிருப்பாங்க மதில் தானே கட்டுறீங்க. என்ன ஒரு கல்லை தூக்குங்க உங்களோட கையால் ஒரு கல்லை தூக்கிடுங்க. கல்ல தூக்கி அடிக்காதானே. ஓகே ஜெயந்தி அம்மாவை சந்திச்சாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். என்ன ப்ரோ கிளம்புமா? பள்ளிக்கூடம் காலையில இருந்து ஒரே பாடாப்படுத்துறேன். ஒரு நாள் பயணம் அண்ணாக்கு எடுத்த காலமுறை யாருன்னு தெரியுமா? அவரு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தான் நேரில் பார்க்குறீங்களா? சரி அம்பாரே வந்தேன். ஓன்னு அது ஒரு வருஷத்துக்கு முதல்ல லாஸ்ட்டாக வந்தப்போ இல்லை அதுக்கு முதல்ல லாஸ்ட்டாக வந்தப்போ போனோம். லாஸ்ட்டாக வந்து போனப்போ கடைசியாக வந்தேன். அதுக்கு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவை பார்த்துட்டு அண்ணா வந்து கடலுக்கு போயிருக்கிறதா வந்து அக்கா சொன்னாங்க. அண்ணா வந்து இப்போ கடல் தொழில் தான் வந்து செய்கிறவர் வந்து வலை இழுத்துட்டு இப்போ வந்து கொண்டிருக்கிறாரு. அண்ணா தண்ணியை வந்து சந்திச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். வந்து சொன்னால் அவர் ஆசை உண்டு. அப்போ நாங்கள் நினச்சோம் 2 பேரும் வீட்டை தான் நிற்பாங்கன்னு சொல்லி நான் நிற்கலை. என்ன வெயிலுக்குள்ள அடிச்சு ஃபுல்லாக வேலை தான் போல. ஏன்னா எனக்கு விளங்கிட்டு நீங்கள் வலை எழுத்துட்டு தான் அனுப்பிங்க ஃபோன் வேலை செய்தில்லைன்றது. மீன் பட்டிருக்கா? பட்டுரு பார்ப்போம். பாருங்க இந்த இடத்துல வந்து சில நேரங்களில் அதிக விதமான மீன் படும். லட்சக்கணக்கான அளவுக்கு வருமானம் தரக்கூடிய அளவுக்கு மீன் படுறது. ஒரு வாட்டி அந்தளவுக்கு மீன் பட்டு நியூஸ்லலாம் வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறமா போன வருஷம் கூட அந்த இடத்துல கொஞ்சம் அதிக விதமான அந்த சின்ன இன மீன்கள் வந்து பட்டு நானும் தீவாவும் வந்து வேண்டிட்டு போயிருந்தாங்க. இங்கே வந்து டிராக்டர் பயன்படுத்த மாட்டாங்க. நாங்கள் முல்லைத்தீவில் வந்து முள்ளியாய்க்கால் பக்கம் இழுக்கக்கூடிய கரவலை வந்து காண்பிச்சிருந்தோம். அங்கே வந்து டிராக்டர் யூஸ் பண்ணி தான் வந்து இழுத்திருந்தாங்க. அதை நாங்கள் காண்பிச்சிருந்தோம். இங்கே வந்து இது இல்லை, ஏலம் போடுறாங்க. இப்போ மீன் எல்லாம் சின்ன சைஸ் மீன் தான். ஓகே நன்றி. நல்லதொரு பயணம் இன்றைக்கு ஃபுல்லாக காலையில் தொடங்கி. இப்போ டைம் என்ன? 5 மணி. காலையில் நம்ம வழிகூடக்குள்ள 10 மணி இருக்குமா? 10-10:30 இருக்கும். 10 மணிக்கு வழிகூட்டு இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கிறோம். பெரியதொரு சுத்து. அதாவது இங்கேருந்து அப்படியே கொக்கடிச்சொல்லியால் போய் அப்படி சுரோடி ஒத்து போய் சுரோடியத்துலேருந்து அப்படியே பழம் வந்து பழத்துலேருந்து களவாஞ்சிட்டு போய் களவாஞ்சிலேருந்து ஓந்தாச்சி மடம் போய் ஓந்தாச்சி மடத்துலேருந்து அப்படியே கிராங்குளம் வந்து கிராங்குளத்தால் அப்படியே வந்து சேர்ந்தாச்சு. சந்தோஷம். நன்றி. நாங்கள் தான் நன்றி சொல்லணும். இன்றைக்கு எங்களோட இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டதுக்கு. திரும்ப போய் சந்திப்போம்னு சொல்லி தெரியாது. ஸோ சந்திக்கும் வரைக்கும் நாங்கள் விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம், பாய்னு சொல்லுவோம். பாய்.